சண்முகபரணி சீரியலில் இப்போ ராடகாசமான எபிசோட் வந்திருக்கு. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சண்முகம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பரணி வந்து தூங்க முடியாமல் சண்முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கிற மாதிரி கனவு காண்டுட்டேன், நீ எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து தூங்குற, நீ வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாலும் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சனியன் கூட வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரம் பாண்டி, சனியா நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம், ஆமாயா அந்த பூஜையை பண்ண போகிறோம், சண்முகத்தை ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம், முத்துப்பாண்டி ஏற்பாடு பண்ணுற ஆளுங்களும் இந்த பக்கம் வந்து நான் பண்ணுற பூஜையும் ஒன்றா சேர்ந்து இந்த வாட்டி நமக்கு பிரதிபலன் அனுபவிக்க போகிறோங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சவுந்தர பாண்டியனும் சனியன் அண்ணனும் ரொம்ப கைத்தட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பாக்கியமும் அவங்க மருமகளும் வராங்க. நம்ம எசக்கியும், என்ன ஆச்சு ரெண்டு பேரும் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க? அப்படியா இருக்கும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஐயா வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சனி அண்ணன் எப்போதும் போல உளர ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தூக்கம் வரல, சண்முகத்தை கிட்டேருந்து ஒவ்வொரு வாட்டி தோற்று போய் எங்களால் தூங்க முடியாமல் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இல்லையே, சந்தோஷப்பட்டு சிரிச்ச மாதிரி தானே இருக்குது, நான் தோற்று போகிறது இவன் கேலியும் குத்துமா இருக்குன்னா அதான் கன்னத்துலேயே ரெண்டு அப்பலான் இருந்தேன், நீங்கள் மாட்டு பொசுக்குன்னு வந்துட்டீங்க, உனக்கு தூக்கம் வந்தால் தூங்கப்போ, இல்லாட்டி உறங்காமல் இங்கேயே உட்காந்துக்கிட்டு நிற்கிறேன்னா நின்றுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சண்முகத்தை எப்படி ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து திட்டம் போடுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து எசக்கியும் நம்ம பாக்கியமும் யோசிச்சுட்டே இருக்காங்க. என் பொண்ணுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டி மனைவி பாக்கியம் வந்து அவங்க பொண்ணு பரணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நீ தூங்கியிருப்பேன்னு நினச்சேன், எப்படிமா தூக்கம் வரும், எனக்கு தூக்கமே வரல, மனசெல்லாம் உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்கே ரெண்டு விஷயம் வந்து தப்பாக நடந்துகிட்டு இருக்கு, முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டி சனியன் மூணு பேரும் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன திட்டம்னால யூகிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி, அவங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறாங்க, சந்தோஷமாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேர் அதிர்ச்சியாக வந்து இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து திங்க் பண்ணுறாங்க. நம்ம பரணி என்ன யோசிக்கிறாங்கன்னா, எனக்கு இது மாதிரி கனவு வந்துச்சுன்னு எஸ்கிட்ட சொல்லிட்டாங்க. எஸ்கி வந்து அவங்க மாமியார்கிட்ட சொல்லிட்டாங்க பாக்கியத்துக்கிட்ட. அச்சச்சோ என்னடா அது, இப்படி ஒரு பிரச்சனையா, லவுட் ஸ்பீக்கரில் ஃபோனை போடுறி அப்படின்னு எஸ்கிட்ட சொன்னோன்னே ரெண்டு பேர் சோகமாக பேசுகிறாங்க. ஒருவேளை இந்த விஷயமா தான் திட்டம் போடுறாங்களோ, அதான் எனக்கும் நினச்சா பயமாக இருக்குது, ஸ்கூல் விவகாரத்தில் கேவலமாக வந்து தோத்தனால இவங்க இப்படி பண்ணாலும் பண்ணுவாங்க, அதனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணுன்னு. சரிம்மா நான் ஜாக்கிரதையாக வந்து இருந்துக்கிறேங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. சண்முகம் வந்து யதார்த்தமாக வந்து கண் முழிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஃபோன் கட் பண்ணிட்டு அப்படியே சைலண்டாக இருக்காங்க. யார்கிட்ட இந்த நேரத்தில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், எல்லாம் அம்மாக்கிட்டேயும் உன் தங்கச்சிக்கிட்டேயும் தான், அவங்களும் தூங்காமையாக இருக்காங்க, அவங்ககிட்டையும் கனவு விவகாரத்தை சொல்லிட்டியா, என்ன நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்க, எனக்கு தான் எதுவும் ஆகாது, சரி எனக்கும் பெருசாக தூக்கம் வரல, வா நிலாவை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி அப்படி வெளியே நிலா வெளிச்சத்தில் வந்து ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நிலா எப்போதும் வந்து வானத்தில் உயரமாக தான் இருக்கும், எத்தனை நட்சத்திரம் வந்தாலும் நிலா முன்னாடி வந்து நிற்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வானம் எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா, சின்ன வயசில் வந்து இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் பார்த்தியா இப்போ எதுக்குடா உனக்கு இவ்வளோ தேவையில்லாத விஷயத்துக்குள்ளலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாண்டி, வானம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ரொம்ப பறந்து விரிஞ்சு இருக்கு, அதே மாதிரி இங்கே மனசும் வந்து பறந்து விரிஞ்சு இருந்துச்சுன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. ஆமாம் அதான் நடக்க போகிறதே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சண்முகம், நான் உனக்காக தாண்டா இருக்கேன், நீ வந்து கவனமாக இருடா, எங்கள் அப்பாவும் அண்ணனும் ஏதாவது பண்ண போகிறாங்கடா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள 7 பேர் இருக்காங்க, உன்னையும் சேர்த்து நம்ம குடும்பத்தையும் சேர்த்து, அப்படி இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதாவது பண்ணலாம், ஆனால் 7 பேர் எனக்குள்ளே இருக்கீங்களே, நீங்கள் யாராவது ஒருத்தர் கூட என்னை காப்பாற்றாமல் விட்டுற போகிறீங்க, அதெல்லாம் கவலை இல்லை, டேய் நீயே 100 பேரை வந்து தூக்கி போட்டு மிதிப்ப, அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது, ஆனால் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன், வேலை முடிஞ்சிடும்ல, அதுக்காக தான் எனக்கு பாட்டமாகவே இருக்குது, நீ விடு எதுவும் பேசாதன்னு சொன்னேன். ரெண்டு பேரும் வந்து முத்தவங்களுக்குலான்னு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வராங்க. அப்போன்னு பார்த்து நம்ம வைகுண்டம் வந்து லைட்டு போட்டுறாங்க. என்னடா அது கொல்லப்புறத்தில் யாரா பேசுறது அப்படின்னு சொல்லி கிட்டக்கு வந்து பார்க்குறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வைகுண்டம், பனியில் நிற்காதீங்கயா, உள்ளே போய் தூங்குற வழியை பாருங்கன்னு ரெண்டு பேரும் வந்து செமையாக வந்து வைகுண்டத்தை வந்து மறைக்கிறாங்க. அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டிய. அடுத்த நாள் காலையில் பொழுது முடிஞ்சோன்னே, ஏய் இந்த பக்கம் வழியாக தான் வந்து சண்முகம் வந்து வருவான், நீ இப்போதைக்கு கேரளாலேருந்து வந்தவங்க, நீ என்ன சொல்லுவ, சூடாமணிக்கு உடம்பு சரியில்லை பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் மனசை வந்து குழப்பி நீ வந்து வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகணும், அதுவும் அந்த பஸ்ஸில் வந்து ஏற வச்சிடணும், அதான் உன்னோட டாஸ்க்கு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துப்பாண்டி வெயிட் பண்ணுறா, ஒரு ட்ராமா வந்து செட் பண்ணியிருக்கேன், இந்த ட்ராமா படி நல்லபடியாக நடந்துடும் தான் நினைக்கிறேன், அப்படி நடந்துருச்சுன்னா உனக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே நல்ல தகவலாக வந்துடும். என்னப்பா சொல்கிற, 1/2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே கணக்கச்சிதமாக முடிச்சிருவியா,
சூப்பர்ப்பா! கண்டிப்பா முடிஞ்சிரும்டா. வெயிட் பண்றா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. சண்முகத்த எப்படி இருந்தாலும் வந்து பஸ் ஏத்தி ஊருக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுர்றேன். நீ எதுவா இருந்தாலும் பார்த்து கவனமா வந்து பண்ணிக்க அப்படின்னு சொன்னோனே, சரிங்கிற மாரி முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் 2 பேரும் கியூட்டா அழகா வந்து பைக்ல வந்துட்டு இருக்காங்க. நம்ம சண்முகவும், பரணியும் அப்பன்னு பார்த்து வழியில வந்து நிப்பாட்டுறாங்க. "ஏய் உன்கிட்ட பேசிட்டு வந்ததுலேருந்து நான் செலவுக்கு கூட பணம் எடுத்துட்டு வரல. ஒரு ரூ. 100 இருந்தா குடு" அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கேட்குறாங்க. "எதுக்குடா ரூ. 100? வரவங்கல யாரையும் பார்த்தேன்னா டீ, காப்பி வாங்கி தரணும்ல அதுக்காக தான். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 பேர பார்ப்பேன். அவங்களுக்கு நான் தான் டீ, காஃபி வாங்கி தருவேன். அவங்க எனக்கு வாங்கி தந்தாங்கன்னா, சில பேருக்கு நான் வாங்கி தரணும்ல அதுக்காக தான்." சரின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 500 பணம் குடுக்குறாங்க. "எதுக்குடி ரூ. 500 குடுக்குற? ரூ. 100 இருந்தா போதும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, இது அப்படியே 1 டன் வெயிட்டு சுமக்க முடியாதா? மிச்ச காசு இருந்துச்சுன்னா வச்சுக்கயேடா. என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னு சொல்லி நம்ப பரணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பைக் எடுத்துட்டு போலான்னு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கால்ல வந்து தடுக்கிட்டாங்க அந்த இடத்துல. "என்னடா ஆச்சு? இந்த வாட்டியெல்லாம் சின்ன வாட்டி ஏதாவது பிரச்சனைனா கூட என் மனசு வந்து தாங்க மாட்டேங்குது. பார்த்து உஷாரா இரு" அப்படின்னு சொல்லும்போது, பரணிக்கு ஏதோ சங்கடமாவே இருக்கு. ஆட்டோல ஏறி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. நம்ப சண்முகத்த, "நான் பின்னாடியே வந்தா தான் நீ ஒத்துக்க மாட்டல்ல. அதனால தான் உனக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பாவையும் முத்துப்பாண்டியும் நம்ப முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க. "நீங்க தானே வந்து" சண்முகம், "ஆமா, நான் வந்து கேரளாலேருந்து வந்திருக்கேன்." "சரிங்க. யாரு நீங்க? என்ன வேணும்?" "சூடாமணியோட பையன் நீங்க தானே சண்முகம்? அவங்களுக்கு வந்து முடியல. உங்கள தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, நீங்க தான் சண்முகமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஆமாமா, நான் தான் சூடாமணியோட பையன்" அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு, கேரளாக்கு போற ஒரு பஸ் வந்து இருக்கு. அந்த பஸ்ல வந்து ஏறுறாங்க. இதுல ஆட்டோல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பரணி. இதே பஸ்ல தானே கனவு வந்துச்சு. அப்பன்னா கனவுல கண்றதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? முன்கூட்டியே அந்த 4 பேர் யார் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சண்முகத்த வந்து உஷார் பண்ணணும்னா, நானும் அந்த பஸ்ல தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு, அதிரடியா மாஸா வந்து அந்த பஸ்ல வந்து ஏறுறாங்க. நம்ம பரணி அது மாரி காட்டி எபிசோட அதிரடியா முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.